சின்ன கலைவாணர் விவேக் உண்மையான பெயர் விவேகானந்தன். இவர் அமெரிக்கன் கல்லூரியில் எம்.காம் படித்து பாலச்சந்தர் படத்தின் மூலம் விவேக்காக மாறினார். விவேக் என்ற பெயர் ஒரு வரலாறாக மாறிவிடும் என்று அப்போது அவருக்கு தெரிந்திருக்காது. படித்து முடித்தவுடன் அரசு வேலைக்கு தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெற்றார். தலைமைச் செயலகத்தில் வேலை கிடைத்தும் பாலச்சந்தர் இயக்கத்தில் வாய்ப்பு கிடைத்ததும் தன்னுடைய கனவை நினைவாக்க ஓடோடி வந்தார். அதன் பிறகு அரசு வேலையை ராஜினாமா செய்து சின்ன படம் பெரிய படம் என்று கிடைத்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டார். 1987 வருடம் சினிமாவுக்குள் அடியெடுத்து வைத்திருந்தாலும் 2000 தான் விவேக் என்னும் சிந்தனைவாசியின் கருத்துக்கள் தமிழ் சினிமா ரசிகர்களை சென்றடைந்தது. ஒரு பக்கம் வடிவேலு ஹீரோக்களிடம் அடி வாங்குவதும் கூட இருப்பவர்களை அடித்து நொறுக்குவதுமாய் குழந்தைகளுக்கு பிடித்த காமெடியனாய் வலம் வந்தார். அதே சமயத்தில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை தன்னுடைய காமெடிக்குள் வைத்து படம் பார்ப்பவர்களை யோசிக்க ரசிக்க வைத்தார் சின்ன கலைவாணர் விவேக். இவர் நடித்த முக்கியமான 3 கேரக்டர்களை எப்போதுமே மறந்துவிட முடியாது. ஹரி இயக்கத்தில் விக்ரம் நடித்த படம்தான் சாமி. இந்த படத்தில் வெங்கட்ராமன் என்னும் கேரக்டரில் விவேக் நடித்திருப்பார். அத்தனை சமூக சீர்கேடுகளையும் தன்னுடைய காமெடி காட்சிகளின் மூலம் வெளுத்து வாங்கியிருப்பார். விஜய் நடிப்பில் வெளியான திருமலை படத்தில் பழனி என்னும் கேரக்டர் அரசாங்கத்தின் அலட்சியம் மற்றும் அதனால் ஏற்படும் விபத்துக்களை பற்றி ஒவ்வொரு காமெடி காட்சியிலும் பேசியிருப்பார். மாதவன் மற்றும் லிங்குசாமி கூட்டணியில் வெளியான படம்தான் ரன். சண்டை காட்சிகள் நிறைந்த படத்தில் இப்படியும் காமெடி காட்சிகள் வைக்க முடியும் என்பதை நிரூபித்தவர்தான் விவேக். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பது யார் என பாடியிருப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவரைப் போன்றே மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்பவர்தான் சின்ன கலைவாணர் விவேக்.